படையும் தடையும் தடுப்போம், முடிப்போம், வெல்வோம் ஒன்றாக. மக்கள் நலனே ஸ்டாலின் ஆட்சி, வெல்வோம் ஒன்றாக. வெல்வோம் ஒன்றாக. ஈரோடு கிழக்கின் மீது நைல் ராஜாக்கு காதலா? தலைவர் வீட்டு உணவு உண்டு பாசத்தோடும் நேசத்தோடும் அன்பு நிறைந்த செல்ல பிள்ளையாக வளர்ந்த நைல் ராஜாவிற்கு ஈரோடு கிழக்கின் மீது காதல் வந்துள்ளதா? தனது காதல் நிறைவேறினால் ஈரோடு கிழக்கை புனித பூமியாக மாற்றி மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வழிவகை செய்வார் என நைல் ராஜாவின் ஆதரவாளர்கள் பேசி வருகிறார்கள். திமுகவின் மீது நேசம் கொண்ட நைல் ராஜா 1989 சேலத்தில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே திமுக மாணவர் அணியில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். ஐயா NKK பெரியசாமி அவர்களின் அரசியல் பணிகளை பார்த்து அரசியல் அனுபவங்களை கற்றுக்கொண்டுள்ளார். 1996 ஆப்பக்கூடல் பேரூர் கழக இளைஞர் அணியில் இணைந்து சிறப்பாக பணியாற்றி உள்ளார். 1998 ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையம் அருகே உள்ள மனதாம்பாளையத்தில் நடைபெற்ற இளைஞர் அணி பாசறை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றியதற்காக அப்போதைய மாநில இளைஞரணி செயலாளரும் தற்போதைய தமிழக முதல்வருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பாராட்டு சான்றிதழும் பெற்றுள்ளார். 2002 ஈரோடு நகராட்சியில் 44வது வட்ட பிரதிநிதியாக பணியாற்றி உள்ளார். 2004 மனிதநேய சேவை அறக்கட்டளையின் சார்பாக 1300 மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி சிறப்பாக செயலாற்றி உள்ளார். 2017 ஈரோடு தெற்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட அமைப்பாளராகவும் தற்போது மாவட்ட தலைவராகவும் பணியாற்றி வருகிறார். 2017 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஈரோட்டில் சிலை வைக்கும் போது இரவு பகல் பாராமல் பணியாற்றி உள்ளார். தனது அண்ணன் தாமோதரன் இறந்து போன அன்று இரவே கலைஞரின் சிலையை வைப்பதற்காக வேண்டி முக்கிய நிர்வாகி அழைத்ததன் காரணமாக தனது அண்ணனின் இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ளாமல் கலைஞரின் சிலை வைப்பதற்கான பணிகளை துரிதமாக செய்து கொடுத்துள்ளார். கலைஞர் சிலை அமைந்த இடத்தில் முக்கிய நிர்வாகியின் விருப்பத்திற்கு ஏற்ப வசந்த மாளிகை படத்தில் வரக்கூடிய படிக்கட்டை போல் வடிவமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதே போல் அமைத்துக் கொடுத்து சிறப்பாக அதே பணியை செய்து முடித்துள்ளார். கழகம் நடத்திய ரயில் மறியல் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், பண மதிப்பீடு இழந்த போது போராட்டம், அறப்போராட்டம் போன்றவைகளில் கலந்து கொண்டு கைதாகி உள்ளார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களின் பிறந்த நாள் விழாக்களின் போது பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் அசைவ விருந்து கொடுத்து நைல் ராஜா தனிப்புகழ் பெற்றுள்ளார். நைல் ராஜா ஒரு பக்கம் அரசியல் பயணம் என்றால் இன்னொரு பக்கம் விளையாட்டுத் துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறார். சன் யுக்தா பாரதிய கேல் பவுண்டேஷனில் தற்போது மாநில தலைவராக இருந்து வருகிறார். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய மாநில அரசு வேலைகளை பெற்றுக் கொடுத்துள்ளார். மேலும் ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்து அவர்களின் வெற்றிகளுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார். தற்போது டெல்லியில் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்று தங்கம், வெள்ளி மற்றும் பல்வேறு பதக்கங்களையும் வென்றுள்ளார்கள். இப்போட்டியில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகளின் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்துள்ளார். விளையாட்டுத் துறையிலும் அரசியலிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கடந்த 40 ஆண்டுகளாக திமுகவில் பயணித்து வரும் திரு நைல் ராஜாவுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவரது ஆதரவாளர்கள்
அதிக அளவில் உள்ளதால் அவரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டு வருவதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன. ஆதரவாளர்கள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் அவருக்கு கிழக்கு தொகுதியின் மீது பாசமும் நேசமும் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகிறது. தலைமைக் கழகம் போட்டியிட அனுமதித்தால், ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டால் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் பேசி வருகிறார்கள். பாரத எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மகாதேவன்.